ஸோ சூப்ஸ் த மோஸ்ட் வெயிட்டட் குட் பேட் அக்லி இந்த படம் வந்து இன்றைக்கி உங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் சீக்கிரம் அந்த வீடியோக்குள்ளே போய் இந்த படத்தை அலசி ஆரம்பிச்சிடலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமில் பார்த்தோம். இப்போ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த படத்தில் ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக வந்து மாறி நின்றுட்டுருக்காரு. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகே தாங்க அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அவருக்கு கொடுக்குற ஒவ்வொரு பில்டப்பும் அவ்வளோ கச்சிதமாக பொருந்தது. சில ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ பில்டப் கொடுத்தாலுமே என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்கன்னு தோணும். ஆனால் இதில் வந்து பார்க்கும் போது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து மிரண்டாச்சு எல்லாருமே. இந்த ஆடர்லைன் பம்ப் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒட்டமெல்லாம் அப்படியே முறுக்கிக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு ஆட்டம் ஆடுவோமே, எக்ஸாக்டாக இன்றைக்கி தலையை தேட்டரில் பார்க்கும்போது அப்படி தாங்க இருந்துச்சு. என் வாய்ஸே மாறிடுச்சு. அந்தளவுக்கு நான் கத்தி ஒரு மாதிரி செம்ம பூஸ்டப் ஆகிட்டேன். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ ஹை எலிவேஷன் பாயிண்டில் நிறுத்தியிருந்தாங்க. ஏன் கையை கட்டையால் அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சி. நிறைய பேருக்கு வந்து அர்ஜுன் தாஸை இந்த படத்தில் ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணியிருக்கலாம். பட் ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு அர்ஜுன் தாஸை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் மாஸ் ஹீரோட கமர்ஷியல் படம். ஸோ வந்து அதில் ஹீரோ பயங்கரமாக எலிவேட் பண்ணும்போது வில்லன் வந்து டம்மி அடிப்படை தான் செய்வார். ஸோ வந்து அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ வந்து அதனால் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ வந்து ஆனால் அவர் கொடுத்த கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு டான்ஸ் சீனுங்க என்னம்மா ஆடி இருக்காங்க தெரியுமா? நான் ஆக்சுவலாக ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து பிரியா வாரியர் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுக்கு பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. ஸோ உண்மையாகவே அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே வாயை போலதான் உட்காந்துட்டாங்க. அவ்வளோ நேரம் படம் வந்து அப்படியே ஆட்ரினலின் பூஸ்ட் ஆகி வெளில பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டோபமைன் சுரக்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து அப்படி மனசு நின்றுச்சு. செம்மையாக இருந்தது. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்ணுறது? நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்ணுறேன்? முடியல, புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த பாட்டுக்காக சொல்லலை. நீங்கள் நான் வந்து சிம் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தோட மியூசிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல வரேன். படத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாசினை அப்படி எலிவேட் பண்ணி தூக்கி நிற்கிறதுக்காக ஜிவி பிரகாஷ் எவ்வளோ போராடி இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். வந்து பிஜிஎம் ஒர்க்லாம் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காரு. தெறிக்க விட்டது. ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஒரு பெப்பி சாங்கு, லாஸ்ட்டில் ஒரு பெப்பி சாங்கு, அப்புறம் வந்து அந்த ஓஜி சம்பவம் அந்த பாட்டு வந்து நிறைய பேர் பிடிக்கல. ஆனால் அந்த படத்தில் அங்கே வச்சு ப்ளேஸ் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். படத்தில் ஏதாவது குறை இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இல்லை, நான் போன தியேட்டரில் தான். ஆக்சுவலி இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பயங்கரமாக சட்டையெல்லாம் ஊற்று ஆடிட்டு கிடந்து ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வந்து திடீர்னு ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு இடத்துல ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மன கஷ்டமாகி அப்படி சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. ஸோ லைட்டாக டிப்ரெஸ் பண்ணிட்டாங்க அவங்க 2 பேரும் வந்து. அதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பெருசாக நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. ஃபேன் ட்ரீட் படம். ஸோ வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். மங்காத்த ரேஞ்சுக்கு இந்த படத்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் கண்டென்ட் ஓரியன்டான படமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படம் கிடையாது. நிறைய